Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.2.1, Resistivity, and 2.2.2, Resistors in Series. Last video la Ohm's law பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓம்ஸ் லாவில் இப்போ ஒரு கண்டக்டருக்கு நம்ம வந்து கரண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரோட டூ எண்ட்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஃபைனலாக V = IR அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபைனலாக மாடிஃபை பண்ணி கொண்டு வரும்போது R = V/I அப்போ நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த R = V/I அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெரைவ் பண்ணும்போது ஸோ நம்ம கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ்ட் வீடியோவில் டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ் தான் R = L/σA. L/σA. இங்கே சிக்மான்றது கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி தான் நம்மளுக்கு சிக்மா. ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, எல்ன்றது லென்த்து. இதை நம்ம ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்ன்ற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இந்த கண்டக்டிவிட்டி, இந்த சிக்மா இருக்குது பார்த்தீங்களா, சிக்மா இந்த கண்டக்டிவிட்டி ஸோ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ நம்ம எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல் used and not on its dimension. அதோட சைஸையோ இல்லை ஷேப்பையோ ஸோ பொறுத்து இருக்காது. எது கண்டக்டிவிட்டி வந்து அதை பொறுத்து இருக்காது. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டைப் ஆஃப் த மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். டைப் ஆஃப் த மெட்டீரியல் என்ன நம்மளுக்கு, அது இன்சுலேட்டரா, செமி கண்டக்டரா, கண்டக்டரா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர சைஸையோ டைமென்ஷனையோ பேஸ் பண்ணி இருக்காது. ரைட். த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கண்டக்டிவிட்டி. இப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள் வந்து, இப்போ நம்ம டாபிக் வந்து ரெசிஸ்டிவிட்டி தான். ரெசிஸ்டிவிக்கான சிம்பிள் வந்து ஸோ நம்மளுக்கு ரோ. ஸோ இங்கே பாருங்கள், ரோ வந்து எதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் வந்து ரோ. பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கண்டக்டிவிட்டி. அப்போ நம்ம கண்டக்டிவிட்டி வேல்யூ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தவே நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், ரெசிஸ்டிவ் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஸோ ரீரைட் பண்ண போகிறோம். எப்படி ரீரைட் பண்ணுறோன்னா, இந்த 2.18 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2.18ல் R = L/σA இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், 2.19 சப்ஸ்டிட் பண்ணுறோம். எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா, நீங்கள் இந்த சிக்மாவை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க, ரோவை ரைட் சைட் கொண்டு வாங்க. அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறும் நம்மளுக்கு, சிக்மா = 1/ρவா சேஞ்சஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு நீங்கள் 2.18ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2.18 சப்ஸ்டிட் பண்ணால், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் R = ரைட்
சிக்மாக்கு பதிலாக 1 ரோவா, அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 1 ரோ வந்து இங்கே பாருங்க டினாமினேட்டர் இருக்கா சிக்மா, அப்போ நம்மளுக்கு 1 ரோனா நம்ம வந்து நியூமேட்டரில் போயிடுமா, அப்போ பாருங்க ரோ ரிமைனிங் L பை ஏ அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். L பை ஏ சிக்மா வந்து 1 சிக்மாவாக இருக்குது, அதனால் நம்ம என்னவா சப்ஸ்டிட் பண்ணுறோம், ரோவாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே ரைட். இல்லை நீங்கள் டேரக்டோட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே ரோ ஈக்குவல் டு 1 சிக்மா இருக்குங்களா, இதில் 1 சிக்மா அப்படியே பிரித்து எடுத்துருங்க. 1 சிக்மா இன்ட்டு L பை ஏன்னு வருமா, அப்போ 1 சிக்மா பதில் நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், ரோவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 சிக்மா பதிலாக ரோவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் 1 சிக்மாக்கு பதிலாக ரோவை சப்ஸ்டிட் பண்ணால் ஸோ ரோ L பை ஏவா ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆகிடுது. ரைட். ஸோ இப்போ பாருங்கள் இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, அதான் இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லென்த்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஏன்னா 1 பை ஏவாக இருக்குது. L பை ஏன்னும் போது நம்மளுக்கு L வந்து லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் L. ஸோ R இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏ. ஏன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் ஏ. அப்புறம் லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் ஏ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரோ எப்படி இருக்கு நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரோ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட். இங்கே பாருங்க ரோ வந்து ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ரெசிஸ்டிவிட்டி நமக்கு என்னது ரோ. அதை நம்ம மேலே டாப்பிக்கில் ரெசிஸ்டிவிட்டின்னு டாப்பிக்கில் ஸோ ரோன்னு போட்டாச்சு. ரைட். இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கண்டக்டரோட லென்த்து 1 மீட்டராக இருந்து அதோட ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்தா ஸோ அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட ரெசிஸ்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். R ஈக்குவல் டு ரோ. R ஈக்குவல் டு ரோ. நீங்கள் யூஸ் பண்ணுறது லென்த் வந்து 1 மீட்டராக இருந்து ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு ரோ. நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி எப்படி வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, the resistance offered to the current flow by the conductor of unit length having unit area of the cross section. 1 யூனிட் லென்த்தில் அந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் 1 யூனிட்டாக இருந்தால், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் 1 யூனிட்டு லென்த்தும் 1 யூனிட்டு அப்படி இருந்தால் அந்த கண்டக்டர் ஸோ ஆஃபர் பண்ணுற கரண்ட் ஃப்ளோயிங் வேல்யூ தான், இல்லை அந்த கண்டக்டர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் தான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. கண்டக்டரோட லென்த்து வந்து 1 யூனிட் லென்த்தாக இருந்து அவருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் 1 யூனிட்டாக இருந்து அந்த கண்டக்டர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி. அதான் கிளியர் கொடுத்துறான் பாருங்க. Electrical resistivity of the material is defined as the resistance offered to current flow by the conductor. Current flow ஆகிற அந்த கண்டக்டர் ஆஃபர் பண்ணுது, எதை ஆஃபர் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் அது ரெசிஸ்டிவிட்டி. ஆனால் பட் அங்கே கண்டக்டர் எப்படி இருக்கணும், பர் யூனிட் லென்த்தாக இருந்து பர் யூனிட் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கணும். அதான் யூனிட் கிராஸ் செக்ஷன் யூனிட் லென்த்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ அதோடைய எஸ் யூனிட் வந்து ஓம் மீட்டர். எஸ் யூனிட் வந்து நமக்கு ஓம் மீட்டர். ஸோ நமக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டியை பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபை ஆஸ் ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். இந்த 3 டைப்பை தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பாருங்க, கண்டக்டர்ஸ் ஹேவ் லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. இங்கே தெளிவாக புரிஞ்சுங்க. ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ லோவாக இருந்தால் ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுது, ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் லோ வேல்யூவாக இருக்குது.
அப்போ ரெசிஸ்டிவிட்டி கம்மினா கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ கண்டக்டரில் வந்து லோ ரெசிஸ்டிவிட்டி. இன்சுலேட்டரில் கண்டக்டருக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கிறது தான் இன்சுலேட்டர். அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போது அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுது, ஆஃபர் என்ன பண்ணுது, அள்ளி கொடுக்குது. எவ்வளோ அள்ளி கொடுக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை ஆஃபர் பண்ணுது. அப்போ அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருந்தால் கரண்ட் ஆகும், உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இன்சுலேட்டர்ஸ் ஹேவ் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஆஃபர் பண்ணுது, லிசன் தெளிவாக புரிஞ்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுது, கரண்ட் ஃப்ளோயிங் அதை ஆஃபர் பண்ணல. ஆஃபர்னா நீங்கள் அள்ளி கொடுக்குது. எதை அள்ளி கொடுக்குது, தடையை தான் அள்ளி கொடுக்குது. என்ன பண்ணுது, ஃப்ளோயிங் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுது, அதிகமாக தடை பண்ணுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுது. ரைட். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் ஹேவ் ரெசிஸ்டிவிட்டி கிரேட்டர் தென் கண்டக்டர்ஸ் பட் லெஸ் தென் இன்சுலேட்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டருக்கு கண்டக்டரை விட அதிகமான ரெசிஸ்டிவிட்டி ஆஃபர் பண்ணோம், இன்சுலேட்டரோட கம்மியாக ரெசிஸ்டிவிட்டி ஆஃபர் பண்ணோம். அப்போ என்னன்னா கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் பிட்வீனில் ஒரு வேல்யூ, பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு வேல்யூ, அதுதான் வந்து செமிகண்டக்டர். ரைட். இந்த ரெசிஸ்டிவ் வேல்யூஸ் வந்து சம் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர்ஸ்லாம் ஒரு டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூன்றதை ஜஸ்ட் அதை பார்க்கலாம். ரைட். ரெசிஸ்டிவிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சுலேட்டர். இப்போ 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், கண்டக்டர். இன்சுலேட்டரில் பியூர் வாட்டருக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அட் 20 டிகிரி செல்சியஸில். அட் 20 டிகிரி செல்சியஸ் தான் இந்த வேல்யூ. டெம்பரேச்சர் வேரி ஆக நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வேரி ஆகும். ஸோ இவங்க கொடுத்துக்கிறது 20 டிகிரி செல்சியஸில் இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். பியூர் வாட்டருக்கு வந்து 2.5 × 10⁵. நெக்ஸ்ட் கிளாஸுக்கு 10⁻10 10⁻14 வரலையும் இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட் ரப்பருக்கு 10⁻13 × 10⁻16. NaClக்கு 10⁻14. குவாட்ஸ்க்கு, ஃபியூஸ்டு குவாட்ஸுக்கு வந்து 10⁻16 வந்து ஓம் மீட்டர்ன்ற அளவில் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர். ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் தான். ஜெர்மானியத்துக்கு வந்து 0.46 ஆகும், சிலிக்கானுக்கு வந்து 640 ஓம் மீட்டராக இருக்குது. கண்டக்டரில் பாருங்கள், சில்வர் 1.6 × 10⁻−8, காப்பருக்கு வந்து 17 × 10⁻−8, அலுமினியம் 2.7 × 10⁻−8, டங்ஸ்டனுக்கு 5.6 × 10⁻8, அயனுக்கு வந்து 10 × 10⁻8. ரைட். ஸோ நீங்கள் இந்த டேபிளேஷனில் இந்த வேல்யூ 3 வேல்யூஸும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே எல்லாமே 10 வந்து ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்குன்னா லார்ஜ் வேல்யூ. அப்போ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், நம்மளுக்கு லார்ஜாக இருக்குது, லார்ஜ் ரெசிஸ்டிவ் வேல்யூ இது வந்து அதை விட கம்மியாக இருக்குது, எல்லாமே 10 இல்லை. ஸோ மீடியமான வேல்யூவாக இருக்குது. கண்டக்டர்ஸில் பாருங்கள், எல்லாமே 10⁻−ல் இருக்குது. அப்போ இதெல்லாம் அது ரொம்ப மினிமம் வேல்யூ. அப்போ இந்த டேபிளேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டக்டருக்கு வந்து லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது, இன்சுலேட்டருக்கு தான் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. ரைட். ஸோ இங்கே டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். டூ யூ நோவில் பாருங்கள், இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் வந்து நிறைய 1 மார்க்ஸில் வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் பாருங்கள், the human body contains a large amount of water which has low resistance of around 200 ohm. ஸோ வந்து மனித உடம்பு வந்து நிறைய வந்து வாட்டரால் தான் வந்து மேடப் ஆகிருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 ohm, லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் பாருங்கள், ட்ரை ஸ்கின் has high resistance of around 500 kilo ohm, not 500 ohm, 500 kilo ohm into 10⁻3 ohm. அப்போ 500 பதில் நீங்கள் 30 போட போகிறீங்க. அப்போ 500 கிலோ ஓம் எதுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு. ரைட். பட் when the skin is wet, அப்போ ஈரமாக இருக்கிற அந்த ஸ்கின்னுக்கு the resistance is reduced to around 1000 ohm.
அங்கே 500 கிலோ ஓமு, இங்கே 1000 ஓமு. 500 கிலோ ஓமோட வேல்யூ பெருசா, 1000 ஓமோட வேல்யூ பெருசா? 500 கிலோ ஓமோட வேல்யூ தான் பெருசு, 1000 ஓம்றது சின்னது. ரைட். திஸ் இஸ் த ரீசன் ரிப்பேரிங் த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வித் த வெட் ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஈரமான கையில் போயிட்டு நீங்கள் ஸோ ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கிற ஒயரை டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாக் அடிச்சுக்கும், ஷாக் அடிக்கும், சம்டைம்ஸ் டெத் கூட ஆகிடுவாங்க. அதுக்கு ரீசன் தான் சொல்கிறாங்க, ஈர கையால் நம்ம டச் பண்ணும்போது நம்மளுக்கு பாதிப்பு அதிகம். எப்படி பாதிப்பு அதிகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெட் ஸ்கின்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1000, அதே வந்து ட்ரை ஸ்கின்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 500 கிலோ ஓம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 500 கிலோ ஓம் தான் வேல்யூ அதிகம். அப்போ என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ள கரண்ட்டை அலோவ் பண்ண மாட்டேங்குது. எப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது, ரெசிஸ்ட் பண்ணுது, நம்ம பாடிக்குள்ள கரண்ட் என்டர் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு வெட் ஸ்கின் ஈரமான கையோட நம்ம கையை வைக்கும்போது 1000 ஓம் தான், கொஞ்சமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான். அது என்ன பண்ணும், கொஞ்சமான ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு ஸோ நம்ம உடம்புல என்ன பண்ண கரண்ட்டை அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஸோ ஈர கையோட கையை வைக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரீசன். அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், ஈர கையோட கரண்டில் டச் பண்ணால் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே ட்ரை ஸ்கின்னில் டச் பண்ணால் பாதிப்பு கம்மியாக இருக்கும். பாதிப்பு இல்லைன்னு சொல்லலை, பாதிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த டூயினோவில் கொடுத்துருக்காங்க. ரைட். இதை பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று, எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் சம் 2.6. ஸோ இதில் பாருங்கள், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் 20 ஓம். வாட் வில் பி நியூ ரெசிஸ்டன்ஸ் if it is stitched uniformly 8 times its original length. ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒயரை இப்போ அந்த ஒயர் வந்து 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 8 டைம்ஸ் வந்து லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா அது 1 மீட்டர் 8 மீட்டர் ஆக்குறோம். 1 மீட்டரை 8 மீட்டர் ஆகும். ஒரிஜினல் லென்த்லேருந்து 8 மீட்டர் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 1 மீட்டர்னு இருக்கிற லென்த்தை விட 8 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் லென்த்லேருந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது அந்த 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கொஷின். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ரைட். சொல்யூஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 20 ஓம். நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஒரிஜினல் லென்த்து L1 BL, நியூ லென்த்து L2. அப்போ L2 பாருங்கள், L தான் நம்ம L1 கன்சிடர் பண்ணுறோம். L1 வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதனால் 8 L1. ஓகே. இப்போ L2 ஈக்குவல் டு 8L. ரைட். த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R ஃபார்முலா மாதிரி இது முடி டெரைவ் பண்ணியிருக்கோம். R ஈக்குவல் டு ரோ L பை A. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு ரோ L1 பை A ஒன்று போட்டுங்க. நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு R2 ஈக்குவல் டு ரோ L2 பை A2. ரோ அப்படியே போட்டுங்க. L2 வேல்யூ 8L டிவைட் பை A2. த்ரூ த ஒயர் இஸ் ஸ்டிச்டு, இட்ஸ் வால்யூம் இஸ் அன்சேஞ்சு. வால்யூம் இஸ் அன்சேஞ்சு. அப்போ இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். சப்போஸ் இங்கே பாருங்கள், நம்ம அதே ஒயர் தான் ஃபஸ்ட்டுனா இருக்குது, நம்மளுக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்சிருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகிருக்க போதில்லை. ஷேப் மட்டும் தான் மாறி இருக்கும், பட் வால்யூம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. அதான் இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். ஸோ பாருங்கள், அப்போ A1 L1 ஈக்குவல் டு A2 L2. A1ன்றது ஃபஸ்ட்டு இருந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா ஐயா இருந்திருக்கும், லென்த்து கம்மியாக இருந்திருக்கும். செகண்டு லென்த்து அதிகமாகிடுச்சு, ஏரியா கம்மியாகிடுச்சு. ஆனால் பட் நமக்கு இந்த இனிஷியல் ஃபைனல் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்குது. பாருங்க, A1 L1 ஈக்குவல் டு A1 L ஈக்குவல் டு A2 L2 வேல்யூ 8L போட்டுங்க. நெக்ஸ்ட் A2 லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. A1 பை A2 8L பை L. ரைட். ஸோ L கேன்சல் பண்ண போகிறீங்க, ரிமைனிங் 8 தான் இருக்கும். 8.
அப்புறம் by dividing equation R2 by equation R1, dividing equation R2 by R1, இந்த R2 இருக்கு பாத்தீங்களா, அந்த R2 R1 டிவைட் பண்ணுங்க. R2 by R1 ரோ ரைட் 8L டிவைட் by A2, இந்த வேல்யூ பாருங்க டிவைட் பண்றேங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூ A1 by ரோ L, ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணால் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். R2 by R1 ரோ கேன்சல் பண்ணலாமா, ரோ கேன்சல் பண்ணியாச்சு ரைட்டு. நெக்ஸ்ட்டு LL கேன்சல் பண்ணலாமா, LL கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைன் என்ன இருக்கும், A1 by A2 இன்ட்டு 8 மட்டும்தான் இருக்கும் ரைட். இங்கே பாருங்கள், ரோ L ரிமைன் நம்மளுக்கு என்ன இருக்கும், A1 by A2 இன்ட்டு 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் இதாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் A1 by A2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, A1 by A2 வேல்யூ நம்ம என்ன போட்டிருக்கோம் 8, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 இன்ட்டு 8 64. அப்போ R2 ஈக்குவல் டு 64 இன்ட்டு ஃபஸ்ட் எவ்வளோ 20. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ என்ன வருது, நமக்கு 1280 ஓம் வருது. அப்போ the stitching the length of the wire has increased its resistance. அப்போ லென்த் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லினா அது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த சம்ஸில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரைட். இந்த டாபிக் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்டு பேரலல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் மே கண்டெயின் a number of resistors which can be connected in different ways. For each type of circuit we can calculate the equivalent resistance produced by a group of individual resistors. ஏன் நம்ம வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணுமா பேரலாக கனெக்ட் பண்ணுமான்றது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகணுமா இல்லை எவ்வளோ வேல்யூஸ் வந்து அங்கே நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து அங்கே ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் சர்க்கியூட்ஸில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸோ ஐ திங்க் ஒரு சில டிவைசஸ்க்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஓகே கரண்ட் என்ன நம்ம வேரி பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு டிவைஸுக்கும் வேரியஸ் கரண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல எக்ஸஸ் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அங்கே என்ன எவ்வளோ கரண்ட் போகுன்றத ரெசிஸ்டாரை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, ஒரு ரிவரில் வாட்ரு போயிட்டுருக்கு. அப்போ வாட்ரு அதிகமாக தேவைன்னா என்ன பண்ண, நம்ம எல்லா மதத்தையும் ஓப்பன் பண்ணால் தண்ணி அதிகமாக போக போகுது. அப்போ தண்ணி கம்மியாக போனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு மதக்காக க்ளோஸ் பண்ணால் ஃப்ளோயிங் ஆஃப் வாட்ரு வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிடும் பார்த்தீங்களா. அதே சேம் தான் ரிவர் ஒரு டேம் தான் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் தான் கரண்ட், ரிவர் தான் கண்டக்டர். ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம் ரைட். இப்போ ரெசிஸ்டார்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 or more ரெசிஸ்டர்ஸ் வந்து ஸோ 2 or more ரெசிஸ்டர்ஸை ஒரு எண்டு இன்னொரு எண்டு ஐ மீன் நம்ம கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணுறது தான் சீரீஸ். எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறது தான் சீரீஸ். The resistors could be simple resistors or bulb or heating element or other devices. Resistors பாருங்க, simple resistors, bulb I think உங்களுக்கு தெரியும், bulbs, serial bulbs, heating elements, other devices நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம், எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். இந்த டயக்ராமில் 1 2 3 இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா 1 2 3
ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். R1 R2 R3. ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதோட ஒரு எண்டை இதோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதோட ஒரு இதோட எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். ரைட், இந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இந்த பேட்ரி இருக்குது. பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டர்ஸோட ஒரு எண்டு, ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங், ஓகே எண்டு பாருங்கள். செகண்ட் ரெசிஸ்டர்ஸோட ஒரு எண்டு வந்து இதோட எண்டில் கனெக்ட் ஆகுது. செகண்ட் ரெசிஸ்டர்ஸோட ஒரு எண்ட் இதோட எண்டோட கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது, ஒரு சீரிஸ் கனெக்ஷனாக இருக்குது. அப்படி சீரிஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேரி ஆக போகுது. R1 R2 R3 ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். இது R1 R2 R3 இருக்குது. இப்போ நம்ம பேட்டரிலேருந்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம். கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அப்படி பாஸ் ஆகிற அந்த கரண்ட், அதான் சார்ஜ். அந்த சார்ஜ் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு, ஸோ R1க்கு போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், R1லேருந்து R2க்கு போகும், R2லேருந்து R3க்கு போகும், R3லேருந்து அகைன் ஓகே பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு வரும். இப்படி தான் வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த R1 R2 R3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவலன்ட் பண்ணி டிசைன் பண்ணால் சர்க்கியூட் இந்த மாதிரி இருக்கும். R1 R2 R3 இது 3 ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வந்தால் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். RS. ஸோ பேட்டரி எப்படி இருக்குது. ஸோ ஆக்சுவல் ஃபோட்டோ இது தாங்க பாருங்கள். 1 கிலோ ஓம், 2 கிலோ ஓம், 3 கிலோ ஓம், இதான் வந்து பேட்டரி. ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ரெசிஸ்டர்ஸ், இதான் வந்து இது சர்க்கியூட் சிம்பிள்ஸு, இதான் வந்து ரெசிஸ்டர்ஸோட பிக்சர். ரைட், இப்போ நம்ம இங்கிருந்து பேட்டரிலேருந்து போகிற கரண்ட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் I passing through all 3 resistors is the same. 3 ரெசிஸ்டர்ஸ்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு வேறு கரண்ட் போகலை, சேம் கரண்ட் தான் போயிட்டுருக்கு. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, the same current pass through different resistors of different values. Then the potential difference across each resistors must be different. Right, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம போகிற கரண்ட்னாவா சேம் கரண்ட்டு தான். பட் இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ வந்து ஐயா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படின்னா பண்ணோம், அதிகமான இங்கேருந்து போகிற கரண்ட்டில் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் பிட்வீன்கிற பொட்டன்ஷியல் என்ன பண்ணுவோம், ஐயா இருக்கும். சப்போஸ் இதோட வேல்யூ வந்து லோவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதோட ஓகே இதோட வேல்யூ லோன்னு வச்சுக்க, இப்போ இந்த எண்ணில் இந்த இருக்கிற பொட்டன்ஷியல் நம்ம எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகிறதுனால அங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு டிஃபர் ஆகிருக்கும். அப்போ டிஃபர் ஆனதுனால இங்கே பாருங்கள், நம்ம V1 V2 V3 ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டார்ஸுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1ஆகவும், செகண்ட் ரெசிஸ்டார்ஸுக்கு அந்த எண்ணில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2, தேர்டுக்கு வந்து V3 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 R2 R3 இருக்குங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஓம்ஸ்லா நம்மளுக்கு என்னது, V = IR, V = IR. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எது மாறுது, வியும் சேஞ்சஸ் ஆகுது, ஆரும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா. ஸோ V1 = IR1, செகண்டுக்கு V2 = IR2, தேர்டுக்கு V3 = IR3. அப்போ நம்ம ஈக்குவேஷன் அப்போ நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் டோட்டல் வோல்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, V is equal to the sum of the voltages across each resistance. ஸோ இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸுக்கும் பிட்வீனில் மெயின்டைன் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் எல்லாமே சம் பண்ண வேறு வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டோட்டல் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக பாருங்கள். டோட்டல் வோல்டேஜ் V is equal to the sum of the voltages across each resistance. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ எது ஈக்குவலாக இருக்கும், டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் அதான் இங்கே பாருங்கள், V = V1 + V2 + V3 இது எல்லாமே இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட்டு. அப்போ V = V1 + V2 + V3. அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த V1ஓட வேல்யூ, V2ஓட வேல்யூ, V3ஓட தான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
IR1 IR2 IR3 ரைட். இப்போ அந்த ஐ வந்து என்ன பண்ணுங்க, காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ வி ஈக்குவல் டு ஐ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எஃபெக்டிவ் இன்னும் ஒரு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டிவ் கப் ரெசிஸ்டன்ஸு இதில் பாருங்கள் வி ஈக்குவல் டு ஐஆரா ஆர்எஸ்ஆ ரைட். இதாங்க போட போகிறோம் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு. வி ஈக்குவல் டு ஐ ஆர்எஸ் அது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஆர்எஸ்னால் தான் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறதுனால. ஸோ இதில் பாருங்கள் இந்த வேல்யூ இந்த 2.22 கொண்டு போய் இந்த இடத்துல இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஈக்குவேஷனு ஐ ஆர்எஸ் ஈக்குவல் டு ஐ R1 R2 ப்ளஸ் R3 ரைட். இப்போது ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். ரிமைனிங் என்ன நம்மளுக்கு RS ஈக்குவல் டு R1 R2 R3. இதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபைனலாக இங்கே கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் ரைட். இந்த ஆர்எஸ் பாருங்கள், ஆர்எஸ் ஈக்குவல் டு R1 R2 ப்ளஸ் R3 நம்ம டெரைவ் பண்ணியாச்சு ரைட். இங்கே பாருங்கள் when several resistance are connected in series, நீங்கள் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போ எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்களோ the total or equivalent resistance is sum of the individual resistance ரைட். இங்கே நீங்கள் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணி வர அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், R1 R2 R3 சம்திங் எவ்வளோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா வேல்யூவும் சம் பண்ணி வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரைட். ஃபைனலாக ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் என்னென்னா, ஸோ இப்போ இந்த ஆர்எஸ் இந்த ஈக்குவலண்ட் வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈக்குவலண்ட் வேல்யூ எதை விட கிரேட்டராக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த R1 R2 R3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எதோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும் குத்துறா பாருங்கள். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் வில் பி கிரேட்டர் தேன் ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா அதை விட கிரேட்டராக தான் இருக்கும் ஆர்எஸோட வேல்யூ. இந்த இண்டிவிஜுவல் R1 R2 R3 சே ஃபார் எக்ஸாம்பிள் R1 வேல்யூ வந்து 1, R2 வேல்யூ வந்து 2, R3 வேல்யூ வந்து 3ன்னு வச்சிங்களேன். அப்போது 1 ஓம் 2 ஓம் 3 ஓம். அப்போ பாருங்க இங்கே உங்களுக்கு எல்லாமே இது பாருங்கள் ப்ளஸ் வருமா, ஆட் பண்ணுவோமா, அப்போனா ஆகும் 1 + 2 3, 3 + 3 6 ரைட். அப்போ நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ ஆச்சு, 6 ஆச்சா ரைட் 6. இப்போ இந்த 6ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னு தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மேக்ஸிமம் வேல்யூ இருந்தால் நம்மளுக்கு 3 தானே, இந்த 3 விட கிரேட்டராக இருக்குன்றாங்க இந்த ஆர்எஸ் கிட்ட தானே இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே 3 தான், இதை விட இது இங்கே ஆர்எஸ் எப்படி இருக்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ 6ஆக இருக்குது ரைட். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சம் நம்ம பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் சம் 2.8 calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across 4 ohm and 6 ohm resistors in the circuit. இப்போ இங்கே 2 resistance கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே சீரியஸாக இருக்குது, ஒன்று 4 ஒன்று 6. பேட்ரி கனெக்ட் பண்ணி வந்து 24 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நோட்டில் பார்த்து பார்த்தீங்களா அதை வந்து புரிஞ்சதுக்கான ஒரு சம்மு தான் இது ரைட். இங்கே பாருங்கள் இதில் சீரீஸ் நம்மளா இப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு ஆர்எஸ் ஈக்குவல் டு ஸோ R1 ப்ளஸ் R2. R1 நம்மளுக்கு 4 ப்ளஸ் R2 நம்மளுக்கு 6. ஸோ நம்மளுக்கு 10 ஓம் வந்துடுச்சு. சீரீஸாக கனெக்ட் பண்ணால் 10 ஓம். இப்போ கரண்ட்டு ஓகே கரண்ட் ஐ இந்த சர்க்கியூட் ஐ ஈக்குவல் டு V/R ரைட். வீடியோவில் நம்மளுக்கு என்னது 24, ஆடியோவில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 10. அப்போ எவ்வளோ கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகுது 2.4 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அந்த சர்க்கியூட்டில். 2.4 ஆம்பியர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது நம்ம தெரியும். ஓம்ஸில் வந்து V ஈக்குவல் டு IR. அப்படியே V இங்கே வச்சுக்கோங்க, R சைடு கொண்டு வாங்க நம்மளுக்கு தானே ஐஏ. ஸோ V ஈக்குவல் டு IRன்னு வந்துட போகுது. V ஈக்குவல் டு IR. ஐயோட வேல்யூ 2.4
இன்ட்டு ஆறு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம் 4 ரெசிஸ்டர்ஸுக்கு 4. ஸோ வந்து நம்ம இதை மல்டிபிள் பண்ணால் 9.6 வோல்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் கிட்ட 9.6 வோல்ட் வருது. செகண்டு பாருங்கள் 6 ஓம் ரெசிஸ்டர்ஸ் கிட்ட V2 IR 2.4 ஆம்பியர் கரண்ட்டு 6 ஓமு 14.4 வோல்ட்டு. ஸோ இதில் நோட்டில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே பாருங்கள் இந்த 10 வந்து அவங்க சொன்னாங்க 10 தான் நம்மளுக்கு RS, R1 வந்து இங்கே பாருங்கள் 10 வந்து RS, R1 வந்து 4, R2 வந்து 6. அப்போ அவங்க சொன்ன வேல்யூ என்னென்னா இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற வேல்யூவோட RS வந்து கிரேட்டராக இருக்கும்னாங்க. கரெக்டாக தானே இருக்குது. இங்கே பாருங்கள் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸில் எது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 6 தான். 6 விட என்ன இருக்குது உங்களுக்கு 10 இருக்குது. இங்கே வந்து RS 10, அப்போ 6 விட கிரேட்டர் தான் 10. இப்போ நம்ம வோல்டேஜ் பார்த்து பார்த்தீங்களா, வோல்டேஜ் பார்க்கும்போது V ஈக்குவல் டு ஸோ V1 ப்ளஸ் V2ன்றது பார்த்தோமா, ரைட். இப்போ டோட்டலாக நம்ம பேட்டரி சப்ளை பண்ணது எவ்வளோ 24 தானே. அப்படியே இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுங்கள் 9.6. இப்போ V ஈக்குவல் டு ஸோ V1 ப்ளஸ் V2 அப்போனா ஒரு உங்களுக்கு பாருங்கள் ஸோ 9.6 இன்ட்டு 14.4 ஈக்குவல் டு 24 வோல்ட். அப்போ இந்த டோட்டல் வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து அப்ளை பண்ணுற டோட்டல் வோல்டேஜ் அந்த ரெசிஸ்டர்ஸுக்கு அக்ராஸில் மெயின்டைன் ஆகிற வோல்டேஜ் வந்து ஆட் பண்ணி வர வேலைக்கு ஈக்குவல்னு பார்த்தோமா, இங்கே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஜஸ்ட் இதுதான் வந்து ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் வந்து சீரீஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.